காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். கொட்டாஞ்சேனை மாணவி உயிரிழப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை மாணவியின் மரணம் தொடர்பாக காவல்துறை அறிக்கை கிடைத்துள்ள நிலையில் அதற்கமைய குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்கு அமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவிட் சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலுபெவ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கையை எதிர்வரும் 27ஆம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான தனித்தனி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வேட்பாளர்கள் தாம் போட்டியிட்ட மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளுக்கு குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். எனினும் இவ்வாறு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடலோர தொடர்ந்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அங்குலான தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் தண்டவாளம் பழுதடைந்தமையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடலோர மார்க்கமூடான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி மாதுருயா நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானமை தொடர்பில் 9 பேர் அடங்கிய குழு விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த உலங்கு வானூர்தியில் 12 பேர் பயணித்த நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உலங்கு வானூர்தியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசர தரையிறக்கம் செய்ய முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இராணுவ விசேட படையைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த 2 பேருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் இராணுவ வீரர் பசிந்து பெர்னாண்டோவும் ஒருவராகும். இலங்கையில் விசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 தினங்களுக்கு இறைச்சி விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இறைச்சி கடைகள், பந்தயம் பிடிக்கும் இடங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் களியாட்ட விடுதிகள் ஆகியவையும் குறித்த நாட்களில் மூடப்பட வேண்டும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை மே மாதம் 10ஆம் தேதி முதல் மே 16ஆம் தேதி வரை விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 7 மாதங்களில் நாட்டில் இடம்பெற்ற 79 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 52 பேர் பலியானதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் நேற்று வரை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 35 பேர் காயமடைந்ததாகவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 62 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையது என தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 229 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகையீனம் காரணமாக பாலகன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த சுயாந்த் வயது 3 என்ற பாலகனே உயிரிழந்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி வயிற்றோட்டம் காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் கடந்த 4ஆம் தேதி வயிற்று வலி ஏற்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இறப்புக்கான காரணம் தெரியவராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 405 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 99 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடனும் 221 பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் 85 பேர் கஞ்சா போதைப் பொருளுடனும் போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. விசா காலாவதியாக இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 34 பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று சீதுவை பகுதியிலுள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த பல புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 19 முதல் 54 வயதுக்குட்பட்ட ஆண்கள் ஆவார். கைது செய்யப்பட்டவர்கள் வெளிசரை குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை இணையம் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.ugc.ac.lk என்ற வலைத்தளத்துக்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கான கடைசி திகதி மே மாதம் 30ஆம் தேதி அன்று பல்கலைக்கழக மானியங்கள் அறிவித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் சாட்சியாளர்களால் நேற்று அடையாளம் காணப்பட்டனர். இதற்கான அடையாள அணிவகுப்பு கொழும்பு பிரதான நீதவான் ஹர்ஷன கெகுனுவேலவின் உத்தரவுக்கு அமைய நேற்று காலை இடம்பெற்றது. இதன்போது குறித்த 3 சாட்சியாளர்களும் 2 சந்தேக நபர்களையும் அடையாளம் கண்டு நீதிமன்றக்கு அறிவித்தனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கும் குறித்த கொலைக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என தெரிவித்து ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தார். துப்பாக்கிச்சூடை நடத்திய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகை நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் என்ற தொனிப்பொருளில் கொண்டாடப்படுகின்றது. இன்று 10ஆம் தேதி முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை ஒரு வார கால வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நுவரெலியா பௌத்த நிலைய விகாரையில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த வெதுப்பகம் மற்றும் உணவகம் என்பவற்றுக்கு 70,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் வெதுப்பக பொருட்களை கையாண்டமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமை, வெதுப்பக சுற்றாடலில் இளையான்கள் பெருக இடமளித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் பாத்தினிஸ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இவ்வாறு வெதுப்பகத்துக்கு வழக்கு தொடர்ந்தார். நுவரெலியாவில் நடைபெறும் தேசிய வெசாக் பண்டிகை மற்றும் அனுராதபுரத்துக்கு செல்லும் பக்தர்களுக்காக நேற்று முதல் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இந்த விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளது. துபாய் எமிரேட்ஸ் விமான சேவையின் புதிய விமானம் ஒன்று இலங்கையை வந்தடைந்துள்ளது. குறித்த விமானம் நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. 2 என்ஜின்களை கொண்ட இந்த ஏர்பஸ் A350 விமானம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடும் திறமைகளோடும் தற்போது சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் பயணிகளுக்காக 312 ஆசனங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் 32 வணிக வகுப்பு ஆசனங்களும் 21 உயரிய வணிக வகுப்பு ஆசனங்களும் 259 பொருளாதார வகுப்பு ஆசனங்களும் அடங்குகின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.